Hi, welcome to my channel Learn Operations Research. இன்னைக்கு நம்ம graphical method யூஸ் பண்ணி ஒரு minimization problem solve பண்ணி எப்படி solution find out பண்றதுன்னு பார்க்கலாம். Question வந்து use graphical method to solve the following LPP. Minimize z is equal to 20x1 plus 40x2 subject to the constraint 36x1 plus 6x2 greater than or equal to 108, 3x1 plus 12x2 greater than or equal to 36, 20x1 plus 10x2 greater than or equal to 100, x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0. நான் நேத்தே சொன்ன மாதிரி x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0. இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்னால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ நம்மளோட x and y ஆக்சிஸில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இந்த இன்இக்வாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணி ஈக்குவாலிட்டி சைன் போட்டுட்டு பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயினுக்கும் ரெண்டு பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லைன்ஸ் வரைஞ்சி நம்ம ஃபீஸிபிள் ரீஜனை ஷேட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம சொல்யூஷனுக்கு ஆப்டிமம் சொல்யூஷனை கொண்டு வர போகிறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின். உங்களோட ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் வந்து 36x1 ப்ளஸ் 6x2 ஈக்குவல் டு 108. ஸோ இந்த டேபிளில் இங்கே x1 போட்டுக்கோங்க, இங்கே x2ன்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் x1ஓட வேல்யூ 0வாக அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா x2ஓட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த x1 ஈக்குவல் டு 0வை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 36 into 0 plus 6x2 equal to 108. So 36 into 0ன்றது 0 ஆயிடும். அப்போ 6x2 equal to 108. x2 equal to 108 by 6 which is equal to 18. So when x1 is equal to 0, x2 takes the value 18. And then x2 க்கு இப்போ 0ன்னு அசியூம் பண்ணி x1 என்ன வரும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 36x1 இந்த சேம் ஈக்குவேஷனில் in place of x2 நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். So it will be like this. 36x1 equal to 108. So x1 is equal to 108 by 36 is equal to 3. So x1 0 இருக்கும்போது x2 ஓட வேல்யூ 18. இப்போ x1 x ஆக்சிஸ்லையும் x2 y ஆக்சிஸ்லையும் நம்ம பிளாட் பண்ணலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,18. ஸோ 0,18ன்றது உங்களோட இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதனால் அதை ஏன்னு வச்சுக்கலாம். 0,18. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3,0. 3ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸோட கோஆர்டினேட் 0. அப்படின்னா அது வந்து a point on the x axis. So let this point be B, which is 3,0. Now let us join these two points with a line. Let us insert a line here. Starting from the point A to point B, I'll draw a line. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினோட லைன். அடுத்து இப்போ நம்ம செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் கன்சிடர் பண்ணலாம். உங்களோட செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் என்ன? 3x1 plus 12x2 equal to 36. greater than or equal to எழுத வேண்டாம், equal toனே போட்டுக்கலாம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ x1 இந்த பாக்ஸில், x2 இந்த பாக்ஸில் எழுதிக்கலாம். இப்போ x1ஓட வேல்யூ 0 ஆயிருந்தா x2 என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த சேம் ப்ரொசீஜரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ x1க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து 12x2 ஈக்குவல் டு 36ன்னு வரும். அதுலேருந்து x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 36 டிவைட் பை 12 தட் இஸ் ஈக்குவல் டு 3. சிமிலர்லி x2க்கு நீங்கள் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3x1 ஈக்குவல் டு 36. அப்போ x1 ஈக்குவல் டு 36 by 3, ஸோ தட் இட் இஸ் 12. ஸோ உங்களோட இந்த ஈக்குவேஷன் பிளாட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செட் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு, 0,3 and 12,0. So similarly on the y axis I'll plot the point C என்ற point 0,3 and in x axis 12,0. So இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும்.
P in the point which is 12, 0. Now I'm going to insert a line joining these 2 points. Okay. Now coming to the third equation, 20x1 plus 10x2 equal to 100. So you can put x1, x2 here. When x1 is equal to 0, 10x2 equal to 100. So x2 takes the value 10, and when x2 is equal to 0, 20x1 equal to 100. So that x1 takes the value 5. So உங்களோட points பார்த்தீங்கன்னா 0, 10 and 5, 0. So 0, 10 on y-axis, E என்ற point, 5, 0 on x-axis, F the point 5, 0, and then you can insert a line there joining these 2 points. From E to F, we will draw a line representing the third equation. Now we have finished எல்லா constraintக்கும் நம்ம points கண்டுபிடிச்சிட்டோம், points plotடும் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்மளோட aim பார்த்தீங்கன்னா இந்த inequality பார்க்குறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா greater than or equal to அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட feasible region வந்து இந்த ஏரியாவுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு greater than தான் உங்களோட feasible region இருக்கு. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்லையும் greater than or equal to, தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்லையும் greater than or equal to. ஸோ உங்களோட feasible region வந்து எல்லா லைன்ஸுக்கும் மேலே. So this will be your feasible region. This region above all these lines will be the feasible region. Once in the feasible region நீங்க ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். D and then இந்த ரெண்டு லைனும் பைசெக்ட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் and then Aன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். So we have to write some alphabets for this. So I'll start it with H. I shall take this as G. This point, B point and A point. So in this table we shall fill the entries, extreme points, x1, x2 and then z value. இப்போதான் நம்மளோட objective function நம்ம எழுதுறோம். 20x1 questionல first lineல இருக்கு உங்களோட objective function 20x1 plus 40x2. So நம்மளோட points பார்த்தீங்கன்னா the point A which is 0, 18, the point H, point G and point D. Point D is 12, 0. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது intersection of two lines. So equation solving யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த x1, x2 வேல்யூஸில் நம்ம வந்து எழுத போகிறோம். சரி, இப்போ இந்த பாயிண்ட் G எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் Gன்றது எந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிறதுனால, எந்த ரெண்டு லைன் கிராஸ் ஆகிறதுனால இந்த பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். 0, 3, 12, 0 நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் 3, 0 சாரி 5, 0 அண்ட் 0, 10 நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்மளோட செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் 3x1 plus 12x2 equal to 36. Third constraint 20x1 plus 10x2 equal to 100. இந்த ரெண்டு லைனும் கிராஸ் ஆகிறனால இந்த பாயிண்ட் நம்மளுக்கு G கிடைச்சிருக்கு. ஸோ now we are going to do the calculation to find G. இந்த G பாயிண்ட்டை இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஈக்குவேஷன் சால்விங் எப்படி பண்ணுறோமோ அப்படியே பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் எல்லாத்துலேயும் காமன் டேர்ம்ஸ் இருக்கிறனால நான் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 + 4x2 = 12ன்னு ஆகிடும். ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு 2x1 + x2 = 10ன்னு வந்துடும். இப்போ ஈக்குவேஷன் சால்விங் இன்னும் சிம்பிள் ஆகிடுச்சு ஆஃப்டர் ஆல் தீஸ் டிவிஷன்ஸ். ஸோ அகெயின் இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எதர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு x1 டேர்ம்ஸ் காமன் ஆகிடும். கேன்சல் பண்ணி நம்ம x1 x2ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆர் இந்த ஈக்குவேஷனை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எனிவேஸ் யூ கேன் டூ. ஸோ ஐ வில் கோ த ஃபர்ஸ்ட் வே. ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் பை 2. ஸோ 2x1 + 8x2 = 24 and 2x1 + x2 = 10. ஸோ இதில் நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க and then சேம் நம்பர்ஸ் வித் ஆப்போசிட் சைன்ஸ், அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு மைனஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ 8 - 1 7x2 that is equal to 14. ஸோ x2ஓட வேல்யூ வந்து 14 divided by 7 2. ஸோ ஒன்ஸ் x2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் வந்து x1ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். யூ கேன் யூஸ் this one also. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் x2 ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 + 4 × 2 = 12. x1 + 8 = 12. ஸோ x1 = 12 - 8. x1ஓட வேல்யூ 4, x2ஓட வேல்யூ 2. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களோட ஜீன்ற பாயிண்ட் வந்து 4, 2. சிமிலர்லி ஹெச்ன்ற பாயிண்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆனனால கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களோட தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ த சேம் ப்ரொசீஜர் கேன் பி ஃபாலோட் டு ஃபைண்ட் ஹெச். இங்கே ஆல்ரெடி நான் கிராஃப் ஷீட்டில் தான் ப்ளாட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அந்த பாயிண்ட் வந்து நல்லாவே விசிபிளாக தெரியுது. 2, 6 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா கிராஃபிக்கல் மெத்தட் எல்பிபியில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிராஃப் ஷீட் தர மாட்டாங்க. நம்மளோட லைன்ஸ் யூஸ் பண்ணி சாதாரணமான இதில் தான் நம்ம வந்து வரைவோம். ஸோ இங்கே நம்ம கிராஃப் ஷீட் ஃபார்மேட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐ கேன் see the point. From the x axis it is 2 and from the y axis it is 6. ஸோ இந்த ஹெச்ன்ற பாயிண்ட்டுக்கு வந்து 2, 6 இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஜெட்டை கம்ப்யூட் பண்ணிடலாம். ஜெட் கம்ப்யூட் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஏக்கு வந்து உங்களோட x1ஓட வேல்யூ 0, x2ஓட வேல்யூ வந்து 18. ஸோ இதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். 20 × 0 + 40 × 18. ஸோ the answer would be 720 and then 2, 6. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 20 × 2 + 40 × 6. உங்களோட z வேல்யூ வந்து 280. அடுத்து 4, 2 20 × 4 + 40 × 2. ஸோ போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட z வேல்யூ வந்து 160. அண்ட் தென் ஃபைனலாக டி பாயிண்ட்டுக்கு வந்து 20 × 12 + 40 × 0. ஸோ யுவர் z வேல்யூ இஸ் 240. ஸோ அவுட் ஆஃப் ஆல் தீஸ் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் அவங்க என்னென்னு கொடுத்துருந்தாங்க, மினிமம் z, மினிமைஸ் z இல்லையா? அப்போ இது எல்லாத்துலேயும் வந்து எது லெஸ்ஸர் வேல்யூன்னு பார்க்கணும். த லீஸ்ட் வேல்யூ எது? 160. z = 160. இதுதான் நம்மளோட மினிமம் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷனும் கூட. நம்மளோட ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து கரஸ்பாண்டிங் டு திஸ் மினிமம் வேல்யூ. உங்களோட x1 வேல்யூ வந்து 4 அண்ட் x2ஓட வேல்யூ வந்து 2. ஸோ திஸ் இஸ் ஆர் ஆப்டிமம் சொல்யூஷன். தேர்ஃபோர் த ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த ப்ராப்ளமை எண்ட் பண்ணிடலாம். த ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் x1 = 4, x2 = 2 and the corresponding z value is 160. In this way you can solve a graphical you can solve an LPP
with minimization problem. இதே போல் graphical method யூஸ் பண்ணி unbounded solution and then infeasible solution அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். Thank you for listening to my lecture. Kindly provide your valuable feedback. Subscribe to my channel. Don't forget to click the bell icon to get notification whenever I post a new video. Thank you all.